தலைவர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதனை விசாரணைக்கு வருமாறு சிபிஐ அழைப்பு விடுத்திருக்கிறது. சண்முகநாதனுக்கும் உளவுத்துறை தலைவராக இருந்த ஜாஃபர் சேட்டுக்கும் இடையே நடைபெற்றதாக கூறப்பட்டு வெளியான தொலைபேசி உரையாடலின் உண்மைத்தன்மையை அறிவதற்காக சிபிஐ அழைப்பு விடுத்திருக்கிறது. அப்போது சண்முகநாதனிடம் குரல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. குரல் பரிசோதனையின் அடிப்படையில் சண்முகநாதன் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் விசாரணைக்கு வருமாறு தனக்கு வாய்மொழி உத்தரவு மட்டுமே வந்ததாகவும் முறையான சம்மன் அனுப்பப்படவில்லை என்றும் சண்முகநாதன் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜாஃபர் சேட் மற்றும் சண்முகநாதன் ஆகியோரிடையே 2G விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டதாக ஒரு தொலைபேசி உரையாடல் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியானது. அதில் கருணாநிதியின் சார்பாக சண்முகநாதன் பேசுவது போன்றும் உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட் அது குறித்து விளக்குவது போன்றும் அந்த உரையாடல் இடம்பெற்றிருந்தது. 2G விவகாரத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகள் விறுவிறுப்படைந்துள்ள தற்போதைய சூழலில் சண்முகநாதனை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருப்பது திமுக வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.